ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு என்னைக்குதான் புத்தி வரும் மல்லி? என்னைக்குதான் நீ அறிவோட நடந்துக்க போற? நீ மெச்சோட நடந்துக்க போறதே இல்லையா? இந்த வேலையில எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு. நான் வேலையை பார்க்கவா இல்ல நீ இப்படி பண்ற பிரச்சனையை கவனிச்சுக்கிட்டு இருக்கவா? இல்ல விஜய், நம்ம பொண்ணு வெண்பா மேல வெண்பா அவ பொண்ணு மல்லி. வெண்பா ரேணுகா பொண்ணு. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ரேணுகா வந்த நாள்ல இருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ வெண்பாவை ரேணுகா பாத்துப்பா, நீ விலகிருன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இதோ பாருங்க, எனக்கு புரியாமலாம் இல்ல, உங்களுக்கு தாங்க புரியல. அவன் இங்க என்னெல்லாம் டிராமா பண்றான்னு உங்களுக்கு தான் புரியல. என் பொண்ணு இங்க கால் வெந்து போய் படுத்திருக்கா. தண்ணி கொஞ்சம் சூடா இருந்தாலே அவ குடிக்க மாட்டா, துடிச்சு போயிடுவா. இவ்ளோ சூடான தண்ணிய என் வெண்பா மேல கொட்டி இருக்காளே, என் பொண்ணு எவ்வளவு துடிச்சாலும் கால் எப்படி கொப்பளிச்சு போயிருக்கு தெரியுமா? அவ வேணும்னு தாங்க இப்படி பண்ணிருக்கா. நீங்க அதை புரிஞ்சுக்காம என்ன திட்டுறீங்களே? மல்லி, நான் இப்ப சொல்றதா உனக்கு கடைசி. ரேணுகா வெண்பாவோட அம்மா, கதிரேசன் வெண்பாவோட தாத்தா, நிஷா வெண்பாவோட சித்தி. அவங்களுக்குலாம் இல்லாத அக்கறை வெண்பா மேல உனக்கு இருக்குன்னு நான் எப்பவும் நம்ப தயாரா இல்ல. புரியுதா மல்லி? புரியுதா? நீ வெண்பாவை நல்லா பாத்துக்கிட்டவதான். அதுக்கு மேல ஒரு இடத்துக்கு ஆசைப்படாத. என்ன பண்ணாலும் ஒரு தாயோட இடத்துக்கு உன்னால போட்டி போட முடியாது. உடனே அங்க இருந்து கிளம்பி வா, இல்லனா இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். கிளம்பு. என்ன பாக்குற? வலிக்குது மலிமா. மலிமா வலிக்குது. மலிமா வலிக்குது. வலிக்குது மலிமா. மாடி, என்னம்மா? ஏமா அழற? நீ அழாத. அக்கா அழாதக்கா. அமைதியா இரு. அதான் மாப்பிள்ளை பேசிட்டார்ல, நீ அழாதடா, பாத்துக்கலாம். வலிக்குது. என்னாச்சு இந்த இன்ஸ்பெக்டருக்கு? ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்ற, வேணான்னு சொல்றாரு. வீட்டுக்கு வரேன்னு சொல்ற, அங்கேயும் வேணாங்கிறாரு. இங்க எதுக்கு வெயிட் பண்ண சொன்னாரு? ச்சே. நல்ல தம்பி சார், நான் தான் சார். வாங்க வாங்க. நல்ல தம்பி சார், நான் தான் மனோகர், மல்லியோட அண்ணன். தெரியும், மல்லி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான உதவி கேட்கறதுக்கு தான் என்ன உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. மல்லி வரலையா? அது சார், மல்லி நானும் சேர்ந்து தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ மல்லிக்கு அந்த சுடர்னால இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் நாங்க சேர்ந்து வர முடியாம போயிடுச்சு. அதனால அங்க போயிருக்கா மல்லி. அதான் உங்க அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் என்ன அனுப்பியிருக்கா மல்லி. நீங்க மட்டும் அந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல பேசி அந்த ரகுக்கும் சுடருக்கும் இருக்கிற கனெக்ஷனை அவங்க 2 பேரும் பேசின கால் டீடைல்ஸ் மூலமா எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களால அவளுக்கும் அந்த ரகுக்கும் இருக்கிற கனெக்ஷனை விஜய் கிட்ட கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியும் சார். சாரி மனோகர் சார், இனி என்னால இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஏங்க நாங்க உங்களை மலை போல நம்பியிருக்கோங்க. இல்ல சார், நான் இப்ப டியூட்டிலே இல்ல, என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? இது எப்ப நடந்தது? இப்ப காலையில் தான். அதுவும் இந்த ரகு கேஸ்னால தான். ரகு கேஸ்னாலயா? எப்படி சார்? அவன் தான் கிரிமினல் ஆச்சே சார். கிரிமினல் மேல நடவடிக்கை எடுத்தா சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அவன் கிரிமினல் தான்.
ஆனா அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவன் மேல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்ல. நம்ம கதிரேசன் சாரோட பணம் வேற அக்கௌண்ட்ல வராத பணங்கிறதுனால நான் அந்த கேஸ் அன்அபிஷியலா தான் விசாரிச்சேன். அவனை ஒரு தனி இடத்துல வச்சு என்கொயரி பண்ணும்போது அவன் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு வேணும்னே கையை உடைச்சுக்கிட்டான். ராஸ்கல். இந்த விஷயத்தை யாரோ கமிஷனர் ஆபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. சட்டவிரோதமா அவனை அடைச்சு வச்சு அவன் கையை நான் தான் உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து டைரக்டா வந்து ஸ்பாட்லயே என்ன பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ரகு சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். நேர்மையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானா இப்ப சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல இருக்கேன். சார் அவன் உலக மகா கிரிமினல் சார். அவன் நீங்க அவனோட கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவும் எடுத்து சொல்ல முடியாதா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவனை அன்அபிஷியலா அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்துருக்க கூடாது. அந்த ஒரு தப்பு என் பக்கம் இருந்ததுனால என்னால எதுவுமே பேச முடியல. பேசினா நான் தான் ஜெயிலுக்கு போற மாதிரி வந்திருக்கோம். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். எங்களுக்கு உதவி பண்ணலான்னு போய் தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிக்கிட்டீங்க. இட்ஸ் ஓகே சார். யாருக்கா உதவி செய்யும் போது இந்த மாதிரி சிக்கல்லாம் வரத்தான் சார் செய்யும். நான் விஜய் கிட்ட பேசினேன். கொஞ்ச நாள் என்ன போன்ல கான்டாக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். மல்லி மடத்தையும் என்ன கான்டாக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. சரி. என்னால எந்த விதத்திலயும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. நான் வரேன் சார், பாத்துக்கோங்க. சரி சார். இதுவும் போச்சா? மல்லிகை இப்ப என்ன தசை நடக்குதுன்னு தெரியலையே. கூடி வர்ற விஷயம்லாம் கடைசியில கலைஞ்சே போயிடுது. பாவாவ இத ரொம்ப நம்பிட்டு இருந்தாவ. என்ன பண்ண போற தெரியலையே. வெண்பா அவ பொண்ணு மல்லி. இனி வெண்பாவை ரேணுகா பாத்துப்பா. நீ விலகிருன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அவங்களுக்குலாம் இல்லாத அக்கறை வெண்பா மேல உனக்கு இருக்குன்னு நான் எப்பவும் நம்ப தயாரா இல்ல. என்ன பண்ணாலும் ஒரு தாயோட இடத்துக்கு உன்னால போட்டி போட முடியாது. உடனே அங்கிருந்து கிளம்பி வா. இல்லனா இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன். மல்லி 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 அண்ணி, என்னாச்சு உனக்கு? என்னமோ பெரிய யோசனையில இருக்க. என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்ல அண்ணி. இல்ல மல்லி, உன் முகமே சரியில்லை. கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அழுதுருக்கிற மாதிரி இருக்க. என்ன பிரச்சனை? சொல்லு சொல்லு மல்லி. அண்ணி, போலீஸ் ஆபீசரை பாக்குறதுக்காக கிளம்புனேல. ஆமா, நம்ம வீட்ல இருந்தா கிளம்புன. போற வழியில அந்த சுடர் கால் பண்ணி என்ன வீட்டுக்கு வர சொன்னா. வரலன்னா நான் வெண்பாக்கு சூடு வச்சிருவேன்னு சொன்னா. அடிப்பாவி. அப்புறம் நீ என்ன பண்ணாலும் ஒரு தாயோட இடத்துக்கு உன்னால போட்டி போட முடியாது. என்ன மல்லி இதெல்லாம்? கேட்கறதுக்கே மனசெல்லாம் பதறுது. உனக்கும் அவளுக்கும் 1000 இருந்துட்டு போட்டோம். ஆனா அதுக்காக குழந்தையோட கால்ல போய் வெந்நீர் ஊத்துவாங்களா? ச்சே, அவெல்லாம் ஒரு பொண்ணா? பெரிய பிசாசா இருப்பா போல இருக்கே. அவ அப்படி பண்ணது ஒரு பக்கம்னா, விஜய் அவ பண்ணது ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல அண்ணி. என்னதான் திட்டினாரு. நான் தான் தப்புன்னாரு. வெண்பா அவளோட பொண்ணு, நீ விலகி இருன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி அண்ணி வெண்பாட்ட இருந்து விலகி இருக்க முடியும்? மல்லி, நீ விஜய் தம்பியோட இடத்துல இருந்து பார்க்கணும். அவர் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல விஜய் தம்பிக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? வேலை பார்க்கறதுக்கு நல்ல டீம் அரேஞ்ச் பண்றதுக்கும் மெட்டீரியல் வாங்குறதுக்கும் அலைஞ்சுகிட்டே இருக்காரு. இதுல திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவருக்கு கோவம் தானே வரும். கோவம் வரட்டும் அண்ணி. அதுக்காக நான் எப்பவும் வருத்தப்பட்டதே இல்ல. வெண்பாவும் குழந்தை இல்ல, நீ விலகி இருன்னு சொன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அதுவும் எவ்வளவு ஒருத்திக்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நான் வர முடியுமா? எவ்வளவு ஒருத்தி என் குழந்தைய காயப்படுத்துவா, நான் அதை பொறுத்துட்டு இருக்க முடியுமா? மல்லி, விஜய்க்கு என்ன பிரஷரோ எனக்கு தெரியல. ஆனா விஜய் இப்படி எல்லாம் பேசினதுக்கு அந்த நேரத்துல இருந்த நெருக்கடி தான் காரணமா இருக்கும். விஜய் தம்பி தானே கூப்பிடுது, எடுத்து பேசு. இல்ல நீ வேண்டாம்.
இங்க பாரு மல்லி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. புருஷன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்த வரும்போது ஏத்துக்கணும். எடுத்து பேசு, பேசு மல்லி. மல்லி வீட்டுக்கு வந்துட்டியா? மல்லி உன்னதான் கேக்குறேன், வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேங்க. நான் உன்னை திட்டினது உனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நீ ரொம்ப அப்செட் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி மல்லி, என்னை மன்னிச்சிரு. மல்லி கேக்குதா? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொன்னேன். நீங்க எதுக்குங்க சாரி கேட்கணும்? நீங்க திட்டலாம், பேசலாம், அதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லைங்க. மல்லி நான் சொல்ல போற விஷயம் உனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கும். நான் உன்னை வேணும்னே தான் திட்டினேன். வேணும்னே தான் வெண்பா கிட்ட இருந்து விலகி இருன்னு சொன்னேன். வேணும்னு சொன்னீங்களா? ஏங்க? ஆமா மல்லி, அவ ரேணுகா இல்ல, சுடர்னு எவ்வளவு ஒருத்தின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? இத்தனை நாளா அவ ரேணுகான்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு மல்லி. எப்போ? எப்படிங்க? நிஷா எனக்கு கால் பண்ணால, அதுக்கு முன்னாடியே எனக்கு ரேணுகா நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அவ கைப்பட்டு தானா ஆன் ஆயிருச்சா இல்ல யாராவது ஆன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. அங்க நடந்த முழு சண்டையையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் மல்லி. அதுல ரேணுகா நான் சுடர் சுடர்தான்னு திரும்ப திரும்ப சொன்னது என் காதால கேட்டேன். ரெண்டு விதமா மாறி மாறி அந்த இடத்துல நடிக்கிறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்கிட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவ அந்த கதிரேசன் வந்த உடனே அப்படியே மாத்தி பேசுறா. என்னால நம்பவே முடியல மல்லி. நான் எப்படி இப்படி இந்த விஷயம் புரியாம முட்டாள் மாதிரி இருந்தேன்னு எனக்கே புரியல. நான் முட்டாளா இருந்தது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் நீ நிரூபிக்க முயற்சி பண்ணும்போது உன்னை நான் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கேன், உன்னை நான் எவ்வளவு திட்டி இருக்கேன். எனக்கு இப்ப நினைச்சாலும் வேதனையா இருக்கு மல்லி. வேதனையா மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப அவமானமாவும் இருக்கு. ரேணுகா மாதிரியும் ஒருத்தி அச்சாசலா அப்படியே இருக்க முடியுமா? இது நினைச்சு ஆச்சரியப்படுறதா இல்ல அவ என்ன பிளானோட நம்ம குடும்பத்துக்குள்ள வந்திருக்கா அதை நினைச்சு பயப்படுறதான்னு எனக்கு தெரியல. இதுக்கு இடையில நீங்க எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் எப்படி அவளை கதிரேசம் பொண்ணுதான்னு சொன்னுச்சு, அதுவும் எனக்கு புரியல. இப்படி பல புரியாத விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் மல்லி. அவ என்ன பிளானோட இங்க வந்திருக்கா? இந்த சுடர் நம்ம வெண்பா கால்ல வெந்நீரை ஊத்தி இருக்கான்னா இன்னும் எதுக்கெல்லாம் தயாரா இருக்கா? அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசெல்லாம் நடுங்குது மல்லி. நல்ல வேலை உங்க அண்ணன் அந்த கல்யாணத்தை நிறுத்தினாரு. இல்லனா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பேன். அவ ரேணுகா இல்ல எவ்வளவு ஒருத்தின்னு என்ன புரிய வைக்கிறதுக்காக நீ போராடின ஒவ்வொரு விஷயமும் என் மனசுல அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு மல்லி. மல்லி நான் உன்னை ரொம்ப காயப்படுத்தி இருக்கேன், ரொம்ப அவமதிச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிரு மல்லி. நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க நிஜத்தை புரிஞ்சுக்காம இருக்கீங்களேன்ற வருத்தம் மட்டும்தாங்க இருந்துச்சு. இப்ப அதுவும் சரியாயிடுச்சு. இப்போ நம்ம என்னங்க பண்ணணும் சொல்லுங்க? உடனே போய் வெண்பாவை தூக்கிட்டு வந்துட்டுமா? அத பத்தி தான் நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது அவ்வளவு சீக்கிரமா பண்ணிடக்கூடாது, அது நம்ம வெண்பாக்கு கூட ஆபத்தாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தான் இதை சரி பண்ணணும் மல்லி. அவ எதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள வந்திருக்கான்னு தெரியல, அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதனால இந்த விஷயம் நமக்கு தெரியும்னு அவளுக்கு தெரியக்கூடாது. நீ எப்பவும் போலவே இரு, நானும் எப்பவும் அவளை நம்புற மாதிரியே இருக்கேன். நாம இன்னும் அவளை சரியா ட்ராப் பண்ணி பிடிக்கணும். அவளை பிடிக்கிறோமோ இல்லையோ என்ன நீங்க நம்புறீங்களே, எனக்கு அதுவே போதுங்க. சீக்கிரம் நீங்க வெண்பாவை மட்டும் கூட்டிட்டு வந்து என் கையில கொடுத்துருங்க. எனக்கு என் குழந்தை அவ கையில இருக்கிறது தான் ரொம்ப பயமா இருக்கு. ஊருக்கு நான் வந்த உடனே முத வேலையா அதை பண்ணிரலாம் மல்லி. மறுபடியும் சொல்றேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் மல்லி, என்ன மன்னிச்சிரு. ஐ லவ் யூ மல்லி. இத பாருங்க, லவ் யூ சொன்னா சாரி சொல்லக்கூடாது. லவ் இருக்கிற இடத்துல எந்த சாரிக்கு இடமும் இல்ல, அவசியமும் இல்ல. இது எனக்கு என் விஜய் சார் சொல்லி கொடுத்த பாடம். ஓ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இது மாதிரி நான் சொல்லி கொடுத்த பாடத்தெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு. பத்திரமா இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? சரிங்க. என்ன
புருஷன் பொண்டாடி சண்டை சரியாயிடுச்சா? ஆம், நாங்க எங்க நீ சண்டை போட்டோம். ம். சும்மா கொஞ்சம் வருத்தத்துல இருந்தேன். அது இப்ப சரியாயிடுச்சு. பாரு. சரி, அந்த சுடர் விஷயத்துக்கு தம்பி என்ன சொன்னாரு? இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? விஜய் தம்பி அப்படி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைச்சேன். இப்ப அதே மாதிரி சரியாயிடுச்சா? அந்த ரேணுகா ஒரு மோசக்காரின்னு அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. கவலைப்படாத, இனிமே கடவுள் உன் பக்கம் தான் இருப்பாரு. நல்லதே நடக்கும். ம்? என்ன ராஜி, என்ன விஷயம்? உடனே கிளம்பி வர சொன்ன? ரேணு, என்ன பண்ணிருக்க? உங்க வீடே போர்க்களமா இருக்கும் போல இருக்கு. வெண்பா கால்ல வெந்நீரை ஊத்திருக்க. மல்லிய விஜய வச்சு திட்ட வச்சிருக்க. விஜய் வாயாலேயே வெண்பா ரேணுகாவோட குழந்தை, உனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வச்சிருக்க. பல வேலை பண்ணிருக்க போல. வீட்ல அப்படியே அதுகளும் பண்ற போல இருக்கே. அந்த வெந்நீரை நான் ஊத்தல ராஜி. ஆ, நான் தூக்கிட்டு வந்தேன். வெண்பாதான் ஓடி வந்து என் மேல மோதிட்டான். அப்போ வெந்நீர் அவ கால்ல கொட்டிடுச்சு. நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்படியா? அச்சச்சோ, இப்படிதான் நடந்துச்சுங்கறத நானும் நம்பணும். அப்படிதானே? அப்படிதான் நடந்துச்சு ராஜி. எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசும்போது மட்டும் அப்படியே குழந்தை மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிற? உன் முகத்துல அப்படியே இன்னசென்ட் ரேஷியோலாம் பயங்கரமா இருக்கே. எங்க இருந்த நீ இப்படி ஒரு முகத்தை கண்டுபிடிச்ச? நான் இன்னசென்ட் தான் ராஜி. எனக்கு அம்னிஷியா வேற இருக்கு. அது இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகலல்ல. அதனாலதான் சில நேரம் குழந்தை மாதிரி பேசுறேன். ச்சே, ஆமால, உனக்கு அம்னிஷியா வேற இருக்குல்ல. அத நான் மறந்துட்டேன் பாரு. ஒரு பக்கம் என்னடா இன்னசென்ட், இன்னொரு பக்கம் என்னடா அம்னிஷியா. பா, செம்ம காம்பினேஷன் தான் நீ புடிச்சிருக்க. இப்படி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு நீ பேசுனன்னு மட்டும் வை, விஜய் கதிரேசன் மட்டும் இல்ல, உன்னை எல்லாருமே நம்பிடுவாங்கடி. மை பெஸ்ட் விஷஸ். சுடர், கண்டிப்பா மல்லி அந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டு நீதான் அந்த வீட்ல இருப்ப. சுடர். ஹலோ சுடர், வாட் ஹேப்பன்? திடீர்னு ஷாக் ஆகி நிக்கிற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ இன்னசென்ட்டும் அம்னிஷாவும் கலந்த ஒரு முகம் இருந்துச்சே, எங்க அது? ராஜி, அந்த மல்லிதா என்ன சுடர் சுடர்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவா. நீ எப்பவுமே அப்படி சொல்ல மாட்டியே. இப்போ நீ எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்ட? உன் பேரு சுடர் தானம்மா? சுடர சுடர்னு சொல்லாம பின்ன படர் நான் சொல்ல முடியும்? ராஜி, அந்த விஷயம்லாம் இப்போ ரொம்ப பழைய விஷயம் ஆயிடுச்சு. எப்போ அந்த மல்லி எனக்கும் என் அப்பா கதிரேசனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் கதிரேசனுடைய பொண்ணுதானே ரிசல்ட் வந்துச்சோ, அப்பவே அந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப போய் நீ என்ன சுடரன்றியே. டிஎன்ஏ டெஸ்டே உனக்கு சாதகமா வந்ததுனால இப்ப நீயே உன்னை ரேணுகான்னு நீ நம்ப ஆரம்பிச்சிட்ட, அப்படிதானே சுடர்? ஏய், நீ சுடர் இல்ல ரேணுகாதான்னு விஜய் நம்பலாம். நீ சுடர் இல்ல ரேணுகாதான்னு கதிரேசன் நம்பலாம். நீ சுடர் இல்ல ரேணுகான்னு நிஷா நம்பலாம். நீ சுடர் இல்ல ரேணுகான்னு இந்த உலகமே கூட நம்பலாம். ஆனா நான் மட்டும் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ரேணுகாவா இருக்கவே முடியாதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படி சொல்ற ராஜி? ஏங்கிற காரணத்தை நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீயே குழம்பி போன அந்த டிஎன்ஏ ரிசல்ட் எப்படி உனக்கு சாதகமா வந்துச்சுன்னு தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்கோ.
எங்க போயிருப்பாங்க? ஹலோ, உங்க முன்னாடி ஒரு கார் இருக்குல்ல, ஆமா மேடம். அங்கதான் இருக்கேன், வாங்க. சரிங்க மேடம். உள்ள வாயா. மேடம், அட வாப்பா. சொல்லுடா. அந்த மனோகர் சார் என் ஃப்ரெண்டு மேடம். அவர் அந்த கதிரேசனுக்கும் ரேணுகாவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொன்னார் மேடம். சோ நான் தான் அந்த லேப் டெக்னீஷியன் சிவா கிட்ட சொல்லி நிஷாவோட பிளட் சாம்பிள உன் பிளட் சாம்பிளா மாத்தி எடுக்க சொன்னேன். பேரை மட்டும் உன் பேரை வைக்க சொன்னேன். அதனாலதான் நீ கதிரேசன் பொண்ணுனே வந்துச்சு. அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.